Hello students, how are you all? Hope you all fine at your home. Today we are going to see chapter 2 part 1 video. Okay, now all of you take your marks book. Shall we move into your lesson, students? Yes, come quickly. All of you take page number 16, shapes and angles. Students, what do you know about shapes and angles? What are the shapes you all know? We know circle shape, square shape, rectangle shape, triangle shape, etc. like that. Okay. And coming to the point of angles, உங்களுக்கு என்னென்ன angles-லாம் தெரியும்? Some of you may have known these 3 angles, right? ஸோ இந்த 3 angles உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ உங்கள் ப்ரொட்ராக்டர் எடுத்து அதில் அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் தான் ஃபஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரொட்ராக்டர் எந்த மாதிரி இருக்கும்? உங்கள் ப்ரொட்ராக்டர் இந்த ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நேராக ஒரு லைன், இதில் 19 இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா, நம்ம ட்ரையாங்கிள் நம்ம வரைகிற ஆங்கிள் வந்து இந்த மாதிரி நேராக இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி இது 90 டிகிரி நேராக இருக்கணும். 90 விட கம்மியாக இப்படி குறுகி போச்சுன்னா, 90 விட கம்மியாயிடுச்சுன்னா அதை வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சப்போஸ் 90 நேராக இருக்குது, ஸோ அதை விட கிரேட்டராக இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. அண்ட் 90 டிகிரியை விட கிரேட்டராக இருக்கணும், அதே நேரத்தில் 180 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்கணும். வாட் இஸ் 180 டிகிரி ஹியர்? எஸ், இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட் லைன் இன்னும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடுச்சுன்னா 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிகாஸ் இவ்வளவும் பாதி, ஸோ இது 90 டிகிரி, இந்த பாதி 90 டிகிரி, அப்படி தானே? ஸோ 90 + 90 = 180 டிகிரி. ஓகேவா? இப்படி நேராக லைன் வந்துச்சுன்னா அது 180 டிகிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்கள் லைன் வந்து உங்கள் ஆங்கிள் வந்து 180 டிகிரியை விட லெஸ்ஸாக இருக்கணும், மேலே இருக்கணும். ஆனால் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இப்படி இருந்தால் 90 டிகிரி, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா 180 டிகிரி. ஸோ இதுக்கும் இடையில எங்கேனாலும் இருக்கலாம். இங்கே இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். இப்படி இருந்தால் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இங்கே வந்து ட்வின் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ரோஹிணி அண்ட் மோகினி. 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ இப்போ ரோஹிணி ஏதாவது பண்ணலான்னா அதே மாதிரி மோகினியும் பண்ண ஆசைப்படுவாள். ஸோ அந்த மாதிரி they love doing the same things. Okay, now ஷைலா gave them a challenge. இப்போ ரோஹிணியும் மோகினியும் வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, மேட்ச் ஸ்டிக்ஸ்னால் என்ன? தீக்குச்சி இல்லையா? ஸோ தீக்குச்சி வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஷைலா சொல்கிறா, ரோஹிணி வந்து ஒரு ஷேப் பண்ணுறா. ஓகே, ஸோ மோகினிக்கிட்ட ஷைலா சொல்கிறா, மோகினி நீ ரோஹிணி பண்ணுறத பார்க்காமையே அவள் பண்ணுறத நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் வந்து ஆனால் ஒரு சான்ஸ் என்ன கொடுக்குறான்னா, நீங்கள் வந்து ஆனால் என்ன கொஷின் வேணாலும் கேட்டுக்கலாம் ரோஹிணிகிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் நான் பார்த்தீங்களா திரும்பி உட்காந்துருக்காங்க. they turn and sit like this and Mohini is asking some questions to Rohini, right? So without seeing the shape of Mohini is trying to do the shape which Rohini is doing. Okay, now first Mohini is asking the first question, is it a closed shape or an open shape? மோகினி என்ன கேட்குறா, ரோஹிணி நீ பண்ணுறது க்ளோஸ்டு ஷேப்பா ஓப்பன் ஷேப்பான்? ஸோ ரோஹிணி இஸ் ஜஸ்ட் ரிப்ளைங், திஸ் இஸ் க்ளோஸ்ட் ஷேப். ஓகே, இதுதான் ரோஹிணியோட ட்ராயிங். ஓகே, இதுதான் ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப். ஓகே,
now closed shape வச்சு மோகினி ட்ரை பண்ணுறா. பட் க்ளோஸ்டு ஷேப் எப்படினாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்த கொஷின் கேட்குறா, ஹவு many sides are there? ரோஹிணி என்ன சொல்கிறா, 6 sides. இந்த ஷேப்பில் 6 sides இருக்குதா பாருங்க. எஸ், தேர் ஆர் 6 sides, ரைட். 1 2 3 4 5 6. ஸோ 6 sides இருக்குது. ஸோ with these two ideas, Mohini has done a shape. இந்த ஷேப் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ இதுவும் ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ பட் இதுவும் க்ளோஸ்டு ஷேப் தான், இதுவும் எல்லா பக்கமும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இதுவும் 6 sides தான் இருக்குது. கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6. ஸோ இதுவும் 6 sides இருக்குது அண்ட் க்ளோஸ்டு ஷேப். ஆனால் ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப் இது இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணுறா. இதுவும் ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப் கிடையாது இல்லையா? பட் இதுவும் க்ளோஸ்டு தான், இதுக்கும் 6 sides இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 3 questions கேட்டிருக்காங்க. Is it a closed shape with 6 sides? Yes. Is it the shape as the one made by Rohini? No. இது வந்து ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப் மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. நோ இல்லையா? ரோஹிணி பண்ணியிருக்க ஷேப் வேறு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இஸ் தேர் சம் வே டு சே இன் வாட் வே தீஸ் ஷேப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்? என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு பிக்சரும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து எதாவது ரீசன் சொல்ல முடியுமா, இந்த 2 ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 2 பிக்சரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்கிறதுக்கு ரீசன் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ we can say both the drawing has different angles. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட ட்ராயிங் பாருங்கள். ரோஹிணியோட ட்ராயிங் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கே ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்ன ரைட் ஆங்கிளாக இருக்குது, அக்யூட் ஆங்கிளாக இருக்குது இல்லையா? இதுவும் ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது 2 டயக்ராம்லேயும் 2 ஷேப்ஸ்லேயும் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோஹிணி மோகினி பண்ண ஷேப்ஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது? ஆங்கிள்ஸ் வந்து நிறைய டிஃபர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது என்ன ஆங்கிள்? அது ஒரு ரைட் ஆங்கிள். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ நோட்டை தலைகீழ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட்லேருந்து நேராக இருக்கு இல்லையா? இப்படி இந்த ரைட் ஆங்கிள். ஓகே, 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது கிரேட்டர் தென் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, இது பாருங்கள் இதுவும் 90 டிகிரி, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த பிக்சருக்கு வாங்க. இது எப்படி இருக்குது? இது வந்து கீழே உள்ள லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி ஒரு லைன் இருக்குது. இங்கே இந்த லைன் தான் இது. ஓகே, இந்த லைன் தான் இது, புரியுதா? நான் அப்படியே திருப்பி இதை இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கிறத நான் அப்படியே திருப்பி இப்படி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஷேப் எனக்கு கிடைக்குது. இது எப்படி இருக்குது? 90 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது அக்யூட் ஆங்கிள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள்ஸ் வந்து 3 இதுலேயும் டிஃபரெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ உங்களோட ஒர்க் என்னென்னா, நீங்கள் நம்பர் 1 2 3 4 5 6 இது பிக்சர் நம்பர் A, இது A, இது B, இது Cன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஏல 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுட்டு 1 என்ன ஆங்கிள், 2 என்ன ஆங்கிள், 3 என்ன ஆங்கிள், 4 என்ன ஆங்கிள், 5 என்ன ஆங்கிள், 6 என்ன ஆங்கிள் எனக்கு எழுதி அனுப்பணும். ஸோ இந்த பிக்சர்லேயும் அதே மாதிரி தான்.
1 2 ஸோ இந்த பிக்சர் ட்ரா பண்ணி 1 2 3 4 நம்பர் போடணும் ஓகேவா, அதுவும் பண்ணணும் ஓகேவா. 1 2 3 4 5 6 போட்டு ஒவ்வொன்றும் என்ன ஆங்கிள் போட்டு எனக்கு அனுப்புங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ இந்த பிக்சர் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றும் என்ன ஆங்கிள்னு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே.